ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். லூக்கா 22:32. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வருடத்தின் இறுதிக்கு வந்துவிட்ட நாம் சற்று திரும்பி பார்த்தால் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நாம் நினைத்தோமா, அறிந்திருந்தோமா என ஆச்சரியப்படுவோம். அப்படி இருந்தும் இதுவரை நாம் தப்பி பிழைத்து சுகபலத்துடன் வாழுகிறோமே. எப்படி? இவற்றை நாம் கிரகித்து பார்ப்பது அரிது. நம்முடன் யாரோ ஒருவர் இராவிட்டால் இத்தனையும் தாண்டி இனி வரப்போகிறவற்றையும் மேற்கொண்டு நம்மால் முன்னேற முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம் முன்னேயும் நம்முடனே இருக்கிற அந்த நபர் யார்? சீமோன் பேதுரு சோதனைக்குட்படுவது நடக்க வேண்டியது என்றாலும் அவன் தனது விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்கு இயேசு அவனுக்காக முன்னரே ஜெபித்து விட்டார். எச்சரிப்பாக சொல்லியிருந்தும் சீமோனும் தோற்றுவிட்டான். தான் செய்த தவறுக்காக தேவனிடம் மனம் கசந்து அழுகிறார். இதன் மூலமாக அதிகமான பாடங்களையும் கற்றுக்கொண்டு தோல்வியினாலே மனம் தளர்ந்து போகாதபடி விசுவாசத்தில் பலப்பட்டான். தேவ பிள்ளையே, நாமும் பல நேரங்களில் பலவீனப்பட்டு விடுகிறோம். சத்துரு அந்த இடத்தில் நம்மை தாக்குவான். இயேசு யாரை நேசிக்கிறாரோ அவர்களை அவரிடமிருந்து பிரித்து அழிப்பதே சத்துருவின் முயற்சி. ஆனால் சோதனை வரும் முன்னதாக ஆண்டவர் முந்திக் கொண்டு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பதற்காக நாம் பாவம் செய்யக்கூடாது. நம்மை முன்குறித்தவர் கரங்களில் நம்மை தந்து நமது விசுவாசத்தை பலப்படுத்தும்படி ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். என்றைக்கும் மாறாத ஆண்டவரே, வரும் புதிய ஆண்டை எல்லாவற்றையும் முன்னறிந்த உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் பலப்பட எங்களுக்கு கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீறுதல்களில் இருந்து எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றிடம் என்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் காலை முதல் இரவு படுக்கை செல்லுவரையிலும் அனைத்து தீமைகளுக்கும் சாத்தானின் கண்ணிகளுக்கும் இச்சைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த உலக வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற சவால்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், சோர்வுகளை சகல வல்லமை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தைரியமாக எதிர்கொண்டு மேற்கொள்ள எங்களை பலப்படுத்திட ஜெபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடக்கவும், உமக்கு பிரியமானதை செய்து உம்மை மகிமைப்படுத்தவும், எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் தேவரீர் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், கர்த்ததாமே ஞானத்திற்கு குறைவுள்ள பிள்ளைகளை தேவ ஆவியினால் நிரப்பி அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கவும், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழவும் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடிய வியாதிகளினால் தாக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தல்லவும், கோர பூத்துக்களில் சிக்கி படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் விரைவான சுகம் பெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் கஷ்டத்துக்குள்ளானவர்கள் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்களை திறந்தள்ளவும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும், குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க கேட்டவர்களது வாழ்வில் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் கிரியை செய்யவும், நிந்தைகளை மாற்றி ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல நாட்களாக வேலைக்காக முயற்சிக்கும் மக்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி வேலை கிடைக்க செய்திடவும், எங்கள் தேசத்தில் புதிய திட்டங்களினாலே வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யவும் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே கர்ப்பஸ்திரிகளை பாதுகாத்து சிசு ஆரோக்கியத்தோடு வளர்ந்து குறித்த காலத்தில் சுகப்பிரசவத்தை தந்தள்ளி தாயின் சேயும் செட்டையின் மறைவில் காத்தலை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், பெருகி வரும் ஊழல், லஞ்சம், தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை, ஆழ்கடத்தல், கொலை, கொள்ளை, பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள், பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை போன்ற சமுதாய சீர்கேடுகள் முற்றிலும் ஒழிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், சத்தியத்துக்கு செவி கொடுக்கவும், வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விடுதிகளில் தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கும் வேலைக்கு செல்கிற பிள்ளைகளும் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் தீய பழக்கங்களுக்கும் தங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாயும், பாதிப்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமண வாழ்வு ஆசீர்வாதமாக அமைந்திட தயவு செய்துள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள், ஊழியர்கள்,
நலன் காக்கப்படவும் ஆத்மாதாய பணியிலும் தெய்வீக ஒத்தாசையுடன் கிருபையும் தந்திடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.